தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு மின்சார துறையிலிருந்து நீண்ட நாட்களுக்கு பிறகு வந்திருக்கக்கூடிய ஒரு செமையான ஜாப் பத்தி பார்க்க போறோம். டிகிரி முடிச்சவங்க, 10th பிளஸ் ஐடிஐ முடிச்சவங்க இந்த மாதிரி எல்லாருமே அப்ளை பண்ற மாதிரி தான் வந்திருக்கு. குறிப்பா இந்த ஜாப்க்கு ஃப்ரெஷர் எலிஜிபிளான்னு கேட்டிங்கன்னா நீங்க தாராளமா அப்ளை பண்ணலாம். ட்ரைனிங் பீரியட்லயே 40,000 வரைக்கும் சேலரி ப்ரொவைட் பண்றாங்க. யார் யாரெல்லாம் தகுதி, எப்படி அப்ளை பண்ணணும் போன்ற எல்லா தகவலையும் நம்ம ஒன் பை ஒன்னா டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இது போல் ஜாப் ரிலேட்டட் அப்டேட்ஸை குயிக்காக தெரிஞ்சுக்க இப்போவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ஆலில் செட் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நோட்டிஃபிகேஷன் பார்த்துடலாம். ஓகே, இதுதான் இந்த வேலைக்கான அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன். எலக்ட்ரானிக்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட். இது டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜி, இதுக்கு கீழே இயங்கக்கூடிய ஒரு மத்திய அரசு நிறுவனம். இந்த இசிஐஎல் நிறுவனமானது நியூக்ளியர், டிஃபென்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, எர்த்டேஷன் இந்த மாதிரி பல்வேறு துறைகளில் இருக்கக்கூடிய ப்ராஜெக்டில் ஹேண்டில் பண்ணுற ஒரு மிகப்பெரிய நிறுவனம். இதிலிருந்து இப்போது கிராஜுவேட் இன்ஜினியர் ட்ரைனி இந்த கேட்டகரியில் ஆட்களை தேர்வு செய்கிறாங்க. டெம்பரவரியோ கான்ட்ராக்ட் பேஸ் இந்த மாதிரிலாம் கிடையாது, முழுக்க முழுக்க பர்மனன்ட் ஜாப் தான். இதோட ஹெட் ஆஃபீஸ் ஹைதராபாத்தில் இருக்குது. ஜோனல் பிரான்ச் சைட் ஆஃபீஸ் இதெல்லாம் இந்தியா முழுவதும் இருக்குது. அதில் நம்ம தமிழகத்தில் சென்னையில் கூட இருக்குது. ஏஜ் லிமிட் பாருங்கள், யூஆர் கேண்டிடேட்ஸ் 27 வயது வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஆல்சோ இருக்குது. எஸ்சி எஸ்டி ப்ளஸ் 5 இயர்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஓபிசி ப்ளஸ் 3 இயர்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. டிசிப்ளின் வைஸ் வேகன்சி கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷனுக்கு 34 வேகன்சியும், இஎன்ஐ இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இதுக்கு 2 வேகன்சி, சிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இதுக்கு 18 வேகன்சி, மெக்கானிக்கலுக்கு 16, எலக்ட்ரிக்கலுக்கு 5, சிவிலுக்கு 3, கெமிக்கலுக்கு 2, ஓவராலாக 80 வேகன்சி இருக்குது. அதை கம்யூனிட்டி வைஸும் பிரித்து கொடுத்துருக்காங்க. உங்களோட டிகிரி அண்ட் கம்யூனிட்டி பொறுத்து அப்ளை பண்ணிக்கோங்க. சேலரி பாருங்கள், பேசிக் பேவே 40,000 ரூபா கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் டிஏ, ஹெச்ஆர்ஏ, பிஎஃப் இந்த மாதிரி எக்கச்சக்க அலவன்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் இருக்குது. செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா இனிஷியலாக சிபிடி எக்ஸாம், அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க. அண்ட் அதை ஃபாலோ பண்ணி பர்சனல் இன்டர்வியூ அண்ட் மற்ற ப்ரொசீஜர்லாம் இருக்கும். எக்ஸாமுக்கான சிலபஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன டிசிப்ளினில் முடிச்சிருக்கீங்களோ அதுலேருந்து உங்களுக்கான கேள்விகள் மேஜராக இருக்கும். டோட்டலாக 100 கொஸ்டின் 100 மார்க்குக்கு இருக்குது. நெகட்டிவ் மார்க்கு இருக்குன்றதையும் குறிப்பிட்டிருக்காங்க. எக்ஸாம் சென்டர் நிறைய பிளேஸில் கொடுத்துருக்காங்க. நமக்கு பக்கம்னா சென்னை சூஸ் பண்ணி எழுதிக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கான ஃபீஸ்னு யூஆர், இடபிள்யூஎஸ், ஓபிசி இவங்கெல்லாம் 1000 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும். எஸ்சி எஸ்டி இவங்களுக்கு அப்ளை பண்ணதுக்கு எந்த ஒரு ஃபீஸும் கிடையாது. மற்றபடி ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு 10th ப்ளஸ் ஐடிஐ முடித்தவங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் பார்த்துடலாம். கிரேட் 2 டெக்னீஷியன் கேட்டகரியில் ஆட்களை தேர்வு செய்கிறாங்க. மெக்கானிக், ஃபிட்டர், டின்னர், கார்பெண்டர், பெயிண்டர் இந்த மாதிரி பல்வேறு ட்ரேடில் ஆட்களை ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. டோட்டலாக 45 வேகன்சி இருக்குது. கம்யூனிட்டி வைஸ் வேகன்சி பிரித்து கொடுத்துருக்காங்க. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 10th ப்ளஸ் ஐடிஐ கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், ப்ளஸ் 1 இயர் ரெலவெண்ட் ட்ரேடில் எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள்கிட்ட இருக்கணும். ஃபஸ்ட்டு சொன்ன கிராஜுவேட் ட்ரைனி போஸ்ட்டுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை, பட் இதுக்கு கண்டிப்பாக இருக்கணும். செலெக்ஷன் ப்ராசஸ்ன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இனிஷியலாக கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க. அண்ட் அதை ஃபாலோ பண்ணி ட்ரேட் டெஸ்ட் இருக்கும். இன்டர்வியூன்றது இந்த ஜாப்க்கு கிடையாது. இந்த போஸ்ட்டுக்கும் சேம் சென்னையே சூஸ் பண்ணி எழுதிக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கான ஃபீஸ்னு 750 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓவராலாக பிஇ, பிடெக் முடிச்சிருக்கவங்க, 10th ப்ளஸ் ஐடிஐ முடிச்சிருக்கவங்க இவங்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டினே சொல்லலாம். இந்த 2 ஜாப்க்கான நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃப் லிங்க், அப்ளை லிங்க் இது ரெண்டையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். விருப்பமும் தகுதியும் இருக்கிறவங்க கண்டிப்பாக அந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இதுபோல் ஜாப் ரிலேட்டட் அப்டேட்ஸை தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.